அன்பில் இனியவர்களே, இறைவனின் அருளும் ஆசிரும் உங்களோடு தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். மதிப்பை அறியும் இதயம், வெளிப்படாத உண்மையை காணும் பார்வை. அற்புதமான புனித வாரத்திலே அடியெடுத்து வைத்து கடந்து சென்று கொண்டிருக்கிறனா ஒரு விதமான அனுபவத்தின் பார்வையை சிந்திக்க வார்த்தை இன்று தெளிவுரையாக அழைக்கிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, உண்மையான மகத்துவம் எப்போது வெளியில் தெரியாது. ஒரே நிகழ்வு இரண்டு பார்வைகளை இன்றைய நற்செய்தி பார்க்க முடிகிறது. ஒரு பார்வை வீணாகிறது என்கிறது, மற்றொரு பார்வை மதிப்புள்ளது என்கிறது. இதெல்லாம் வித்து யாருக்காவது கொடுத்திருக்கலாம்னு சொல்லுகிறான் யூதாஸ் இஸ்காரியோத். ஆனால் அவனது பார்வை அது வீணாகிறது, பணம் அழிகிறது என்ற பார்வை. ஆனால் இவை மதிப்புள்ளது என்று ஆண்டவரின் பார்வை வித்தியாசப்படுகிறது. மதிப்பை அறியும் இதயம் எங்கு இருக்கிறது என்றால் பார்வைகளை மாற்றுகிற பொழுது என்பதை அழகாக வார்த்தையின் ஜென்மித்து காட்டுகிறது அல்லவா? இன்று நாமும் பல விஷயங்களை தவறான பார்வையில் மதிப்பிடுகிறோம். ஒருவர் அமைதியாக செய்யும் நல்ல செயல்களை நாம் கவனிக்காமல் விடுகிறோம். ஒரு மனிதரின் உள்ளம் எவ்வளவு நன்மை கொண்டது என்பதை அறியாமல் வெளிப்புறத்தை மட்டுமே பார்த்து தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கிற மனிதர்களாக இருக்கிறோம். அமர்ந்துக்குரியவர், ஒரு உண்மை என்னன்னா, ஒரு வீட்டில் ஒரு தாய் தினமும் சமைத்து குழந்தைகளை கவனித்து குடும்பத்தை நடத்துகிறார். அது யாருக்கும் பெரிய ஒரு சாதனையா தெரியாது, பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனால் அந்த அன்பும் அர்ப்பணிப்பும் இல்லாமல் அந்த குடும்பம் இயங்காது. அதுதான் மரியாவின் நறுமண எண்ணெயை போல மதிப்பை வந்தவர்களுக்கு அது அளவிட முடியாத ஒன்று என்பதை மறந்து விடாது. இறைவன் பார்க்கும் மதிப்பு மனிதர்கள் பார்க்கும் மதிப்பை விட வேறுபட்டது அல்லவா? வெளிப்படாத அன்பும் அமைதியான சேவையும் இறைவன் மிகவும் உயர்ந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். நம் பார்வை மாற்றப்பட வேண்டும், வெளியில் அல்ல, உள்ளத்தில் தான் பார்வையை முழுமையாக மாற்ற வேண்டும். ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன், நான் யூதாசை போல வெளிப்புற மதிப்பில் வாழ்கிறேனா, அல்லது இயேசுவை போல உண்மையான அன்பை அறியும் இதயத்துடன் இருக்கிறேனா? உண்மையான மதிப்பு கண்களால் அல்ல, அன்புள்ள இதயத்தால் மட்டுமே காணப்படும் என்பதை மறந்து விடாமல் என்னாலும் அன்பான கண்கள் கொண்டு அனைத்தையும் பார்த்து ஆசிரியையும் அருளையும் பெற்றுக் கொள்வோமா? ஜெபிப்போம். அன்பு இறைவா, வெளிப்படாத உணர்வு கண்கள் வழியாக தருவது போல உண்மையையும் மதிப்பையும் கொடுத்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.